ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ பிரியா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான தக்காளி ரசம் தாங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க, ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம ரசம் வச்சு கொடுத்தோன்னா சாப்பிட மட்டும் மாட்டாங்க, கண்டிப்பாக கிளாஸ்லேயும் ஊற்றி கொடுப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இப்போ வாங்க நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நான் வந்து 1 ஸ்பூன் தனியாக வந்து நான் மிக்சியில் சேர்க்குறேங்க. ஜீரகம் வந்து 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகு 1 ஸ்பூன். 1 ஸ்பூன் மிளகுக்குன்னா 1.5 ஸ்பூன் ஜீரகம் கணக்குங்க. 1 ஸ்பூன் தனியா. இப்போ இது கூடவே 10லேருந்து 15 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாங்க. தோலோடவே சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாயை இது மாதிரி உடைச்சி அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ரசத்துக்கு எப்பயுமே நைஸாக அரைக்கக்கூடாது, கொரன்னு அரைச்சாதான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கொரப்பாக இருக்கணுங்க. நம்ம அரைச்சது நைஸாக அரைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்தளவு ருசி இருக்காது ரசம். இப்போ நம்ம ரச தண்ணியை கரைச்சிக்கலாங்க. தக்காளி ரசம் செய்கிறதுக்கு நான் இது மாதிரி மீடியம் சைஸ் தக்காளியாக ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேங்க. இப்போ தக்காளியை இது மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா நடுவில் ஒரு ஸ்டெம் பகுதி மாதிரி இருக்குங்க. இதை வந்து இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இதோட போட்டோன்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும், இன்னொன்று டேஸ்ட்டும் அவ்வளோவா நல்லா இருக்காது. இப்போ அதை எடுத்துட்டு இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ தக்காளியை கையிலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுலாம். பழுத்த தக்காளியாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு பிசைறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ தக்காளியை வந்து பிசைஞ்சாச்சு. நான் வந்து இன்றைக்கி ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேங்க. இதையும் கரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கரைச்சி சக்கையெல்லாம் புளிஞ்சு எடுத்துட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. புளித்தண்ணி சேர்த்துட்டு இன்றைக்கி நான் 4 பேர் சாப்பிட்ற மாதிரியான ரசம் வைக்க போகிறேங்க. அதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நிறையா போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வாசமாக இருக்கும் ரசம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போ நம்ம ரசத்தை தாளிச்சிடலாம். இப்போ ரசத்தை தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு சூடு பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 4லேருந்து 5 வெந்தயம் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாயை இது மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த ரசப்பொடியை அப்படியே சேர்த்துக்கலாம். பொடியை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப வதக்கணுன்னா ரசத்தினுடைய டேஸ்ட் போயிடும். லைட்டாக வதக்கினதுமே நம்ம கரைச்சி வச்சிருக்கிற ரசத்தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க. உப்பு சேர்த்துட்டு லைட்டாக ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் போட்டுருங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு ரசம் எப்பயுமே பண்ணக்கூடாதுங்க, ருசி நல்லா இருக்காது. ஸோ சிம்மில் வச்சு நல்லா கீழே இருந்து சூடேறி தக்காளி எல்லாம் நல்லா வெந்து மேலே நுரக்கட்டி வருங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ரசம் நல்லா நுரக்கட்டி வந்திருக்கு. சுற்றி இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து கொதி வருங்க. அந்த இடத்துல ஒரு 2 ஸ்பூன் தண்ணியை வந்து ஊற்றிட்டு டக்குன்னு ஆஃப் பண்ணிடணுங்க. ரசம் வந்து கொதிக்கக்கூடாது. இந்த மாதிரி தண்ணி ஊற்றுறதுனால எவ்வளோ நேரம் கழித்து நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் ரசத்தினுடைய வாசம் அப்படியே இருக்குங்க, ருசியும் அப்படியே இருக்கும். அதுக்காக தான் நம்ம அந்த தண்ணி ஊற்றுறது. இப்போ கடைசியாக மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி தூவிடலாம். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான தக்காளி ரசம் ரெடிங்க. ஸோ பாருங்கள், பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க. இந்த மாதிரி ரசம் வைக்கும்போது சாப்பிட மட்டும் மாட்டாங்க, கண்டிப்பாக கிளாஸ்லேயும் ஊற்றி குடிப்பாங்கங்க. அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.